தொண்டனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தின் சார்பில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாசியோடு கடந்த 15 ஆண்டு காலமாக இதே பகுதியினுடைய கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராகவும் கடந்த 4.5 ஆண்டு காலமாக மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாசி பெற்று சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயராகவும் மக்கள் பணியை செய்து வருகின்றேன். ஆக இந்த பகுதியினுடைய மக்களுடைய அடிப்படை தேவையை நான் நன்கு அறிந்தவன். இதே தொகுதியிலே வசிக்கக்கூடியவன், மாண்புமிகு அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடியவன். ஆக இந்த பகுதி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை கடந்த முறை புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு மாண்புமிகு மேயர், அதே போன்று துணை மேயராக இருந்த நான் உள்ளிட்டவர்கள் எல்லாம், இந்த மண்டல குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை மாமன்றத்தில் எடுத்துரைத்து அதன் வாயிலாக இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், அதே போன்று LED மின்விளக்குகள். இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், கடந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு இந்த பகுதியை மக்களுடைய அடிப்படை தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றினார்கள். ஆனால் இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் தான் அது சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பின்பாகத்தான் மக்களுடைய அடிப்படையை நிறைவேற்றி வருகின்றோம். பாதாள சாக்கடை திட்டம், உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், அதே போன்று தெரு மின்விளக்குகள், LED மின்விளக்குகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊரக பகுதிகள், மாநகராட்சி பகுதிகள் எல்லாம் இப்படி உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், தெரு மின்விளக்குகள், அதே போன்று மழைநீர் வடிகால்வாய்கள். கடந்த மழை வெள்ளத்தின் போது கூட இந்த பகுதியெல்லாம் மழை வெள்ளத்தில் பாதிக்கின்ற பொழுது உடனடியாக கிட்டத்தட்ட இந்த மண்டலத்திற்கு மட்டும் 630 கோடி ரூபாயை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் இன்றைக்கு உடனடியாக நடைபெற்று வருகின்றது. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு மட்டும்தான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் மக்களுடைய அடிப்படை தேவைகளை இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தொடர, புரட்சி தலைவி அம்மாவுடைய சாதனைகள், திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மாவுடைய சேவகனாக, புரட்சி தலைவி அம்மாவுடைய தூதுவனாக, புரட்சி தலைவி அம்மாவுடைய பிரதிநிதியாக இங்கே மதுரால் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய இந்த எளிய தொண்டனை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை சட்டமன்றத்திலே எடுத்துரைத்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் மூலமாக இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவ பாடுபடுவேன். அதே போன்று இங்கே போட்டியிடக்கூடிய நான் இதே சட்டமன்ற தொகுதியிலே வசிக்கக்கூடியவன். என்னை ஒரு பெஞ்சமின் என்று சொன்னால் இங்கே ஒரு போன் பயிர் செய்தால் போதும், அடுத்த 5வது நிமிடத்திலே 10வது நிமிடத்திலே வந்து நிற்கக்கூடிய ஒரு எளிய தொண்டன். புரட்சி தலைவி அம்மாவுடைய உத்தரவின்படி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையின்படி இந்த பகுதி மக்களுடைய ஒவ்வொரு அடிப்படை தேவையும் நிறைவேற்றி தர பாடுபடுவேன் என்று கூறி புரட்சி தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தொடர, இந்த பகுதி மக்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய சாதனையில் தொடர எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாளர்களை பணிந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.